வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2640 குறைந்து 1,08,960 விற்பனை. கிராமுக்கு 330 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,620 விற்கப்படுவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,50,000 விற்பனை. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனை. நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். டெல்லியில் கடும் பனிமூட்டத்திற்கு இடையே தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை. உலகம் முழுவதும் அமைதி நிலவி போர் பதற்றம் நீங்க சிறப்பு பிரார்த்தனை. ரமலானை முன்னிட்டு சவுதி அரேபியாவில் உள்ள புனித ஹராம் மசூதியில் குவிந்த லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வழிபாடு. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் சிடோன் நகரங்களில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். இஸ்ரேல் தாக்குதலுக்கு இடையே மசூதிகளில் சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற மக்கள். இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. நபிகள் நாயகத்தின் நெறியில் வாழ்ந்து வரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அரணாக விளங்குகிறது திமுக அரசு என பெருமிதம். நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளான ஈகை, கருணை, அன்பு, மனிதநேயம், சினம், தவிர்ப்பு ஆகியவற்றை கடைபிடித்து உலகில் அமைதியும் சமாதானமும் தழைத்திட உறுதியேற்போம். ஈட்டிய செல்வத்தில் ஒரு பங்கை ஏழை எளியோருக்கு அளித்து இறைவனை துழுவோம் என எடப்பாடி பழனிசாமி ரமலான் வாழ்த்து. ஒரே நாளில் 5 நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர பன்னாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் சென்னை பயணம் திடீர் ரத்து. டெல்லி சென்றுள்ள டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ஆகியோர் அமித்ஷாவை சந்தித்த பின்னரே சென்னை வரலாம் என தகவல். சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்காக தவேக தலைவர் விஜய் வீட்டு வாசலை தட்டிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விஜய் வரவில்லை என்பதால் பேய் பிடித்தது போல தலையை பிடித்துக் கொண்டு திரிவதாக ஓபிஎஸ் விமர்சனம். இந்த சூழ்நிலையிலே ஓடிக்கிட்டு வேண்டிய நன்றி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொகுதி உடன்பாடு தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாசுடன் சசிகலா சந்திப்பு. ராமதாஸ் தரப்பு வட மாவட்டங்களில் 40 தொகுதிகளிலும் சசிகலா தரப்பு தென் மாவட்டங்களில் 30 தொகுதிகளிலும் போட்டியிட திட்டம் என தகவல். இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டம். 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் திமுக கூட்டணியில் தொகுதிகள் இறுதி செய்யப்படாததால் தொகுதி பங்கீடு குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்கள் டார்ச் லைட் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும். கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் திட்டவட்டமாக வலியுறுத்தல். 100% மக்கள் நீதி மய்யம் டார்ச் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்பதை
ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தினார்கள் தலைவரிடம். தலைவர் இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டறிந்து கொண்டார்கள். ஓரிரு நாளில் முடிவு சொல்வதா சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏன் அதை பார்க்கணும், எனக்கு வேலை இருக்கு, அதை பார்க்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிறதே, அதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற செய்தியாளரின் கேள்விக்கு மதிமுக தலைவர் கமல்ஹாசன் பதில். தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா தலைவர் விஜய் டைரக்டா பெரம்பூர்ல போட்டிடுறேன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அதை ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? எனக்கு வேலை இருக்கு, அதை நான் பார்த்துட்டு. தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றத்திற்கு வாய்ப்பு இல்லை, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி திட்டவட்டம். காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என நினைப்பதாகவும் பேட்டி. தொங்கு சட்டமன்றத்தில் நமக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் மிக நிச்சயமாக அமையாது. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுக்கு ஒரு கருத்து இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இது ஜனநாயக நாடு. எல்லாருக்கும் அவங்களுடைய கட்சி சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு ஒரு ஒரு இடம் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்கான உரிமை இருக்குன்னு தான் நம்ம. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி வேட்புமனு தாக்கல். அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வேட்புமனு தாக்கல். ஆப்கானிஸ்தானுக்கு 2.5 டன் அளவுள்ள மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை அனுப்பி வைத்தது இந்தியா. காபூலில் உள்ள போதை மறுவாழ்வு மையம் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை தொடர்ந்து மருந்துகள் அனுப்பி வைப்பு. நாடு முழுவதும் பிரீமியம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்திய HPCL, IOCL உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்கள். பிரீமியம் அல்லாத பெட்ரோல்கள் விலை மாற்றம் இன்று தொடரும் என அறிவிப்பு. உணவு டெலிவரி கட்டணத்தை 12 ரூபாய் 50 பைசாவிலிருந்து 14 ரூபாய் 90 காசுகளாக உயர்த்தியது சொமாட்டோ. சிலிண்டர் தட்டுப்பாடால் பல உணவகங்கள் மூடப்பட்டு ஆன்லைன் ஆர்டர்கள் குறைந்துள்ள நிலையில் நடவடிக்கை. பிரபல சுற்றுலா தலமான குற்றாலம் மெயின் அருவியில் மும்முரமாக நடந்து வரும் பராமரிப்பு பணிகள். அருவியின் முன்பு உள்ள பாதுகாப்பு வளைவை தகர்க்கும் பணி தீவிரம். தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்கூட்டியே தேர்வுகளை நடத்த பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு. கிண்டி சிறுவர் பூங்காவில் பறவை காய்ச்சலால் 20 பறவைகள் உயிரிழப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடுத்த அறிவிப்பு வரும் வரை பூங்கா மூடப்படுவதாக அறிவிப்பு. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. வரக்கூடிய 11ஆம் தேதி முழு வேலை நாளாக இருக்கும் என அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் வர்ணனையாளர் குழுவிலிருந்து தமிழக முன்னாள் வீரர் சிவராமகிருஷ்ணன் விலகல். நிற பாகுபாடு காரணமாக டாஸ் மற்றும் பரிசீலிப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள தனக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மும்பை சென்றடைந்தார் தாவேகா தலைவர் விஜய். இயக்குனர் அர்லியின் மனைவியின் வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றுள்ளதாக தகவல்.